இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை இனி யாரிடத்திலும் ஏமாறக்கூடாது. அப்படி என்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஏன் ஏமாந்து போகிறார்கள், உங்களை எதனால ஏமாத்துறான் மனுஷன் அப்படின்னு சொல்கிற அந்த காரியத்தை ஆண்டவருடைய துணையோடு முடிந்த வரைக்கும் எத்தனை காரியத்தை சொல்ல முடியுமோ சொல்லி, ஒருவேளை கர்த்தர் அனுமதித்தால் இதை கண்டினியூவாக உங்களுக்கு ஒரு மனுஷன் நம்மளை எப்படி ஏமாற்ற முடியும் என்கிறதை குறித்து உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனத்தை தான் நான் இந்த செய்திக்கு ஆதாரமான வசனமாக எடுக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நான் வாசிப்போமே. ஆனால் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்திலே ஆண்டவர் ஊழியத்திற்காக தம்முடைய சீசர்களை அனுப்பும் போது சொல்லும்போது ரொம்ப கவனமாய் சொல்லுகிறார். நான் உங்களை ஆடுகளுக்குள்ள நான் அனுப்பல, நிறைய ஆடுகள் இருக்கிறது, அந்த ஆடுகளுக்குள்ள உங்களை போய் நான் அனுப்பாமல் ஓநாய்களுக்குள்ளே நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்க வெளியே பார்க்கிற மனுஷர்கள் ஆடுகள் அல்ல, எல்லாருமே நல்லவங்க அல்ல, நிறைய பேருக்குள்ள கெட்ட குணங்கள் இருக்கிறது, கெட்ட காரியங்கள் இருக்கிறது, ஓநாயா இருக்கிறார்கள். ஓநாய் மிருகத்திலே மோசமான மிருகம் ஓநாய். அந்த ஓநாயா இருக்கிறார்கள். ஆதலால் நான் அவர்களுக்குள்ளே உங்களை அனுப்புறேன். நீங்க அங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, சர்ப்பத்தை போல வினா, புறாக்களை போல கபடு. நல்லா கவனிங்க. வேதத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அவனுடைய ஒரு பங்கு அவன் புறாவை போல இருக்கணும், இன்னொரு பங்கு சர்ப்பத்தை போல இருக்கணும். இது ரெண்டுமே எஸ்ட்ரீம். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சர்ப்பத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். முதல்ல ஆதாம் ஏவாளுக்குள்ளே பாவத்தை கொண்டு வருவதற்கு பிசாசு யூஸ் பண்ற ஒரு ஜீவராசி தான் எது அப்படின்னா சர்ப்பத்தை யூஸ் பண்ற. சர்ப்பம் தந்திரசாலி, அது விஷம் நிறைந்தது. அதான் நம்ம பழமொழி கூட சொல்லுவோம், பாம்பை பார்த்தா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பாம்பு இருக்குன்னு சொன்னாலும் அந்த பக்கமாவே போக மாட்டாங்க. பாம்பை குறித்து எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. ஆனா அப்படியே நீங்க ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா புறாக்களை குறித்து வேதம் சொல்லுது. புறாவை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க, புறா எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் இந்த பறக்கிற ஜீவராசிகள்ல பிச்சு அப்படின்னா கசப்பு இல்லாத ஒரு ஜீவராசி என்னன்னா இந்த புறா தான். இந்த புறாவுக்குள்ள கசப்புன்ற ஒன்று இருக்கவே இருக்காதாமா. பொதுவாக இந்த யார் அதிகமாக சிக்கன் கரெக்டாக கட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கோழிக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பை எடுத்து கரெக்டாக வெளியே போடலை அப்படின்னா, அந்த அந்த நாட்டு கோழிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கறியை சமைச்சிட்டோன்னா அந்த கசப்பு அதில் கலந்துச்சுன்னா நம்மளால எத்தனை கழுவுனாலுமே அது போகாது. அந்த கசப்பு அது அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமாம். ஆனால் கசப்பில்லாத ஒன்று புறா. ஆண்டவர் 2 எக்ஸ்ட்ரீம் சொல்றாரு. எப்பா, நீ நீ சர்ப்பத்தை போல வினா உனக்கு இருக்கணும், ஆனா அதே நேரத்தில் புறாக்களை போல நீ கபடற்றவனா இருக்கணும். நீ ஜாக்கிரதையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். அது ஆண்டவர் அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்படி ஆண்டவர் இதை தன்னுடைய சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவரை ஏமாற்றுவதற்கு பிசாசு நிறைய முயற்சி எடுக்கிறார். இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் ஏமாறவே இல்லை.
எல்லா இடங்களிலேயுமே நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் என்னுடைய ஆண்டவர் எந்த இடத்திலையுமே ஏமாந்ததாக கர்த்தர் சொல்லவில்லை. அப்படி ஒரு ஏமாந்து போன மனிதனை கர்த்தர் என்கரேஜ் பண்ணதாகவும் சொல்லலை. அப்போ வேதம் முழுக்க முழுக்க என்ன சொல்லுதுன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நீ கபடற்றவர்களா இருக்கலாங்க, நீங்க நல்லவர்களா இருக்கலாம், நீங்க சாஃப்டான கேரக்டரா இருக்கலாம், நீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அதான் ஒன்று சொல்லுவாங்க, நீங்க உதவி செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வேதம் சொல்லுது நீங்க உதவி செய்யுங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா உதவி செய்யுங்கன்னு சொல்ற அந்த வேதம் நீ செய்யறது யாருக்குன்னு கவனிச்சுக்கோ. அப்படின்னா நீங்கள் நீங்க செய்கிற அந்த நபர் தவறான நபரா இருக்குமே ஆனால், அந்த பணம் தவறான காரியத்திற்கு போகுமே ஆனால் அதுல ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை. நீ செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போ நம்முடைய வேதம் எப்பவுமே நடுநிலையாக சரியாக கரெக்டா ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும்னு இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு இடத்துல சாஃப்டா இருந்தாலும் இன்னொரு இடத்துல அவர்கள் கவனமா இருக்கணும். இப்போ நீங்கள் பாம்புகளை போல வினா அப்படின்னா யார்கிட்டையுமே நீங்க ஏமாறக்கூடாது என்கிறதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாக சொல்லுகிறார். வேதத்துல இந்த ஏமாந்த சிலரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது இன்னைக்கு ஒரே ஒரு நபரை குறித்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் 1 ராஜாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 22வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் 21லிருந்து, அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கைக்கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவன் போஜனம் பண்ணின முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திரும்பி கொண்டு வந்தான். அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்று சிங்கமும் பிரேதத்தண்டையிலே நின்றது. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நீங்கள் முழுவதுமாக வாசித்து பார்த்தால் தெரியும். ஒரு இளம் தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு, அதற்கு பிறகு ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறாரு. 2 பேருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், 2 பேருமே தீர்க்கதரிசிகள். இப்போ இந்த இளம் தீர்க்கதரிசியின் இடத்துல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அனுப்புறாரு. நீ போ, ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜாவினிடத்துல போய் நான் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீ போயிட்டு திரும்பி வரும்போது எந்த இடத்துலையுமே நீ அப்பம் புசிக்க கூடாது, நீ போய் வேலையை முடிச்சிட்டு அப்படியே திரும்பி வந்துரு அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுவார். இந்த இளம் தீர்க்கதரிசி அங்க போவாரு. போன உடனே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் அங்க நடக்கும். இவருக்கு விரோதமாய் அப்படியே வெட்டும்படியாக கரம் வரும். அந்த கரம் அப்படியே நின்றும். ஒரு பலிபீடத்தை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த பலிபீடத்திற்கு நேராக இவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அந்த பலிபீடம் அப்படியே வெடிச்சு செதறும். இதெல்லாம் அந்த ராஜாவினுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த போர் சேவர்கள்ல ஒரு 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா இந்த கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைங்க. இவங்க போய் தன்னுடைய தகப்பனாரிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, பயங்கரமான அற்புதம் நடக்குது அவர் மூலமா, அவர் பெரிய ஊழியக்காரர் மாதிரி தெரிகிறாரு, கையெல்லாம் நின்றுச்சு, கையெல்லாம் திரும்ப அதே மாதிரி ஆயிடுச்சு, பலிபீடம் வெடிச்சு சிதறிச்சு. தன்னுடைய தகப்பனாரிடத்துல போய் அப்படியே பெருமையா பேசின உடனே தன்னுடைய தகப்பனாருக்கு எப்படியாவது அந்த ஊழியக்காரனை வீட்டுக்கு கூப்பிட்டு கொஞ்சமாவது ஏதாவது சாப்பாடு கொடுத்து அனுப்பணும்னு அவருக்கு மனசுல வந்துருச்சு. பொதுவாக எல்லாரும் அப்படி செய்கிறதுனா, அற்புதத்தில் அடையாளம் செய்கிறவங்களை அப்படி கேள்விப்பட்ட உடனே நம்ம எப்படியாவது அவங்கள பார்த்தா பரவாயில்லையே, எப்படியாவது அவங்க நம்ம தலையில் கை வச்சா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறது மாதிரி அவரும் அப்படி நினச்சிட்டாருன்னு வைங்களேன். ஆனால் இப்போ வழியில் அவர் கிளம்பும் போது சந்திக்க போகிற அந்த கிழட்டு தீர்க்கதரிசி இந்த மாதிரி போய், ஐயா நீங்கள் வாங்க, வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இல்லை ஆண்டவர் எனக்கு அந்த பர்மிஷனை கொடுக்கல, ஆண்டவர் போய் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துருன்னு ஆண்டவர் என்னை அனுப்பி விட்டாரு, நான் உங்கள் வீட்டில் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தீர்க்கதரிசி, கிழட்டு தீர்க்கதரிசி அந்த இடத்துல ஒரு பொய் சொல்கிறாரு.
பொய் சொல்லி இந்த மாதிரி இல்லை ஆண்டவர் எங்கிட்ட அப்படி தான் சொன்னார், நீங்கள் வரணும்னு எங்கிட்ட பேசிட்டாருன்னு சொன்ன உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வீட்டுக்கு போவார். அவருடைய வீட்டிற்கு போய் சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த கிழட்டு தீர்க்கதரிசியினுடைய வாயிலே தீர்க்க தரிசனம் வருது. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால உன்னுடைய பிரேதம் என்னுடைய பிதாக்களுடைய கல்லறையில் சேராது அப்படின்ற தீர்க்க தரிசனம் சொல்றாரு. வர்ற வழியில வேதம் சொல்லுது, இந்த இளம் தீர்க்கதரிசி சிங்கத்தினால அடிபட்டு அவர் மரித்து போவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். அற்புதம் செய்த தீர்க்கதரிசி, கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக அவர் மூலமாய் பெரிய பெரிய அற்புதம் நடந்தது. ஆனா ஒரு அற்ப மதியினம், கொஞ்சம் மதியினம், கொஞ்சம் கவனமா இல்லாததுனால ஆண்டவர் அவர் கொஞ்சம் யோசிக்காததுனால, ஆண்டவர் எங்கிட்ட இப்படி சொல்லி இருக்கிறாரு, அப்படி சொன்னா எங்கிட்ட தானே ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர் வார்த்தை மாற மாட்டார்ல அப்படின்றத நினைக்காம அந்த கொஞ்ச நேரம் இடம் கொடுத்ததுனால வேதம் சொல்லுது, ஏமாத்தினவன் மூணாவது போர்ஷன்ல நம்பினவர், நம்பினவர் தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நபர், வயதானவர், அப்படிப்பட்ட மனுஷன் இவரை ஏமாத்திட்டான். ஏமாத்தினதனுடைய முடிவு வேதம் சொல்லுது, அந்த இளம் தீர்க்கதரிசி மரித்து போய்விட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்மளை ஏமாற்றுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாரை நம்ம நம்பினோமோ அவங்க தாங்க நம்மளை அதிகமாக ஏமாற்றி இருக்கிறாங்க. நாம் நம்பினவர்கள் தான் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள். நாம் நம்பாதவர்கள் நம்மை கண்டிப்பாக ஏமாற்ற முடியவே முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். வேத வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். சோ ஒரு தேவனுடைய பிள்ளை எதனால் ஏமாறுகிறார்கள்? இல்லைன்னா நீங்க ஏமாற்றி இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்க என்னைக்கு மனுஷனை நம்புறத நீங்க நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க ஏமாறுறதுலேருந்து வெளியே வர முடியும். சிலருக்கு வெளுத்ததெல்லாம் பால், எல்லாத்தையுமே நம்புவாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அது அப்படின்னு சொன்னால் உடனே நம்பிடுவாங்க, இது இப்படின்னு சொன்னால் உடனே நம்புவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இல்லை இல்லை இல்லை, அதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது என்று சொல்ல வரல. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுவானே ஆனால் முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தை குறித்து யோசிக்கணும். அவன் சொல்றது சரியா இல்லை? அவர் பயங்கரமான நம்பிக்கைக்குரிய நபர், அவர் அப்படி சொல்ல மாட்டார், அவர் எதுனாலும் எனக்கு நல்லது தான் செய்வார், அவர் எனக்கு தீமையே செஞ்சதில்லை, அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நினைக்கவே முடியாது. நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், யார் எதை சொன்னாலும் ஒரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளை அவங்க சொல்றது சரியா தவறா, அவங்க சொல்றது காரியங்கள் கரெக்டாக வருமா, இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சால் நான் மாட்டிக்குவேனா, இதனால நஷ்டங்கள் நமக்கு நேரிடுமா, இதுலேருந்து நம்ம வெளியே வர முடியுமா, அந்த மனுஷன் தன்னுடைய ஆதாயத்திற்காக சொல்கிறாரா, அந்த மனுஷன் இல்லை நம்ம மேலே பொறாமை வச்சு ஏதாவது சொல்கிறாரா, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள் ஓடாவிட்டால் சில நேரங்களில் மனுஷங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏமாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஸோ நீங்கள் யாரிடத்துலையும் ஏமாறாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று சிலைச்சு கொள்ளுங்க, சொல்கிறது எல்லாத்தையுமே ஆண்டவருடைய பிள்ளைங்க உடனே என்ன பண்ணிடாதீங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் பெருசாக பேசி சொன்ன உடனே நம்பிடுவாங்க. இன்னும் சிலருக்கு அவர்களை பெருமையாய் பேசி ஏதோ ஒன்றை சொன்னால் உடனே நம்பி விடுறாங்க. ஐயோ என்ன இவன் இவ்வளோ பெருசாக பேசுகிறான், அப்போ எப்படி சிலர் அது அப்படி ட்ரிக்காகவே வச்சுக்கிறாங்க பாருங்கன்னா. அப்படியே பெருமையாக அவங்கள பேசுகிற, சார் நீங்கள் யார் சார், அப்படி சார் இப்படி சார் அது சார் இது சார் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஐயோ நம்ம மேலே இவனுக்கு எவ்வளோ பாசம், நம்ம மேலே இவனுக்கு எவ்வளோ மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்லி, இந்த மாதிரி ஒன்று சார் இது பண்ணுங்க, உடனே சரி பண்ணிடலாம் உடனே துணிந்து செய்வார்கள்.
இல்லை, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த செய்தியில் கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஏமாந்தீங்க அப்படின்னா, உங்களை எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னா, நான் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க. நீங்கள் ரொம்ப நம்பிட்டீங்க. அந்த பையனை ரொம்ப நம்பிட்டீங்க. அந்த பொண்ணை ரொம்ப நம்பிட்டீங்க. யார் மாறினாலும் அவங்க மாற மாட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க. அவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்புனீங்க. ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு எச்சரிக்கிறார், இல்லை இல்லை, எந்த மனுஷனும் மாயையே. மனுஷன் மாறுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக மனிதன் மாறுவான். மனிதன் மாறுவான். மனிதனுடைய பேச்சு மாறுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மனுஷனுடைய பேச்சு மாறும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஜெபம், ஆண்டவரே ஒன்று நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ மனிதர்களை நான் நம்பி 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 ஏமாந்து போனான், திரும்பவும் அவனை நம்புறான். எத்தனை அடிபட்டாச்சு, எத்தனை கஷ்டப்பட்டாச்சு. சிலர் அப்படிதான், மனுஷனை நம்பி நம்பி எத்தனை கஷ்டப்பட்டீங்க, எத்தனை அவமானப்பட்டீங்க, எத்தனை இழந்தீங்க. அவர்கள் எத்தனை ஏமாற்றினார்கள். மனுஷனை நம்புறதுனால ஏமாத்துறாங்க. ஆனா இன்னும் நீங்க நிறைய பேர் ஏன் மனுஷனை நம்புறீங்க? மனுஷனை நம்புறதை விட்டுட்டு கர்த்தரை எப்போ நீங்க நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்திருக்கிறேன். நான் எப்பெல்லாம் மனுஷனை நம்புறேனோ அப்பெல்லாம் ஆண்டவர் எனக்கு தோல்வியை தான் காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. டேய், நீ மனுஷனை நம்புறதற்காக அழைக்கப்பட்டவன் இல்லப்பா. நீ மனுஷனை நம்புறதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ கர்த்தரை நம்பும்படியாய் அழைக்கப்பட்டவன். நான் ஒரு விசை எங்களுடைய திருச்சபையில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. பக்கத்தில் நம்முடைய திருச்சபையில் அந்த பெரிய பிரச்சனை, பக்கத்தில் இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை செய்து, இதுக்கு முன்னாடி இந்த திருச்சபையில் அப்படியே ஒரு பெரிய போராட்டமான ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பர்சன் தான் அந்த அத்தனை பிரச்சனைக்கும் அவர் காரணம். அப்போது நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதரை பார்த்து, பிரதர், அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுகிறதுக்கு யாராவது ஒருத்தர் பேசுவாங்களா? யாராவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும், அவர் அமைதியாயிருவார் அப்படின்னு சொன்ன உடனே திருச்சபையில் இருக்கிற அந்த பிரதர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கிறார், ரொம்ப அழகாக பேசுவார், அவருக்கு அந்த நபரை தெரியும், அவர் பிடிச்சி ஒரு டைம் பேசிட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் சரியாகும். உடனே நான் சொன்னேன், சரி பிரதர், நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்க, இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தார். ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவருடைய அந்த நண்பரிடத்தில் போய் என்ன பேசுனான்னு தெரில, கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தார். பேசி வந்து முடிச்சுட்டு நான் ஆராதனை முடிச்சுட்டு வெளியே வரேன், என்னை வந்து ரொம்ப உடைச்சிட்டார் அவர். நான் பேச சொன்னது அவரிடத்துல போய் கொஞ்சம் பேசிட்டு வந்து எங்கிட்ட நிறைய பேசிட்டார். உங்களுக்கெல்லாம் இப்படி தான் பாஸ்டர், நீங்கள் இப்படி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, ஏன் உங்களால் அந்த மீட்டிங் நடத்தாமல் இருக்க முடியாதா? இந்த மாதிரி இந்த ஸ்பீக்கர்லாம் வைக்காமல் இருக்க முடியாதா? என்னென்னமோ பேசிட்டார், சத்தமாக பேசிட்டார். அப்போது அந்த ரோட்டில் இருந்து உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், லிட்டரலாக அப்படியே நான் அழுதேன். ஆண்டவரே, மனுஷனிடத்தில் சொன்னது தப்பு தான் ஆண்டவரே, நியாயம் செய்கிறது நீர் தான், நியாயாதிபதி நீர் தான். நான் மனுஷனிடத்தில் சொன்னது தவறு தான், மனுஷனை நம்புறது தவறு தான். இந்த மனுஷன் போய் பேசுவான் அப்படின்னு நான் நினைச்சுக்க கூடாது. நீங்க எனக்காக பேசுவீங்கன்னு மட்டும்தான் நான் நினைக்கணும். இல்லைன்னா நீங்க ஏதோ ஒரு மனுஷனை அனுப்பி பேசுவீங்கன்னு தான் நினைக்கணுமே தவிர நான் மனுஷனை நம்பி இருக்க கூடாதுப்பா. அன்றைக்கு ஆண்டவரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, மனுஷனை நம்பினதற்காக ஆண்டவரிடத்துல மன்னிப்புகள். சாரிப்பா, உங்களை நம்பாம மனுஷனை நம்பிட்டப்பா, உங்க வார்த்தையை நம்பாம மனுஷனை நம்பிட்டப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இனி என்னுடைய வாழ்க்கையிலே நான் மனிதனை நம்புவது இல்லை என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒப்பு கொடுங்க. இனி மனுஷனை நான் எந்த விதத்திலும் நம்புவது இல்லை ஆண்டவரேன்னு நீங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் ஒரு சம்பவத்தை நீங்கள் இந்த சம்பவத்தை வந்து இந்த சம்பவங்களெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். ஒரு பிரதர் வந்து ஒரு சாட்சி சொன்னார். அப்போது அவர்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வயதான ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோன்னா அவங்களுடைய காலில் அடிபட்டுச்சு, கால் வீக்கம் ஆயிடுச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போன உடனே அந்த ஹாஸ்பிட்டலில் உடனே ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க. உடனே சரி இவங்க ஸ்கேன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. அந்த ஸ்கேன் பண்ண உடனே அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை வந்து அந்த டாக்டர் தன்னுடைய கையில் வச்சுருந்தார். நான் எல்லா டாக்டர்களையும் தவறாக சொல்லவில்லை, ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நல்ல டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் போலியானவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் விரோதி அல்ல, டாக்டர்ஸுக்கு விரோதி அல்ல. அவர்கள் வந்து நம்மை பாதுகாக்கிறவர்கள், நமக்காக நிறைய செய்கிறவர்கள். இந்த கொரோனா நாட்களில் எத்தனையோ டாக்டர்கள் தங்களுடைய உயிரை கூட பணயம் வச்சு செய்கிறாங்க. நான் அவங்கள மதிக்கிறேன். அந்த 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 ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஐயோ 3 இடத்துல கிராக் இருக்குது, 3 இடத்துல எலும்பு முறிஞ்சிருச்சு. சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இம்மிடியேட்டாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஐயோ இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லையே, பரவாயில்ல ஒரு 10,000 ரூபா மட்டும் கட்டிடுங்க, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் கொடுத்தா போதும். இவர் என்ன சொல்கிறார், இல்லை அந்த 10,000 ரூபா கூட என்னால் ரெடி பண்ண முடியாது. ஆனால் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் என்னை அவசரப்படுத்துகிறாங்க, இல்லை அட்மிட் பண்ணிட்டோமா, இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், கால் திருப்பி ஒட்ட முடியாது, எலும்பு சேர்க்க முடியாது, என்னென்னமோ சொல்கிறாங்க. எனக்கு ஒரு 1/2 மணி நேரத்தை தலையே சுற்றிருச்சு. பெட் ரெடியாக இருக்குது, உங்கள்கிட்ட பெட்ரு நீங்கள் படுக்கலை அப்படின்னா அப்படி என்னென்னமோ சொல்லிட்டாங்க. நான் ஆனால் அந்த இடத்துல ஒரு நிமிஷம் சுதாகரிச்சிட்டேன். இல்லை நம்ம இவ்வளோ ஆயிரங்களை கொண்டு போய் நம்ம செலவு செய்ய முடியாது. ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால் 70,000 சொல்கிறாங்க. இந்த 70,000த்துக்கு நம்ம எங்கே போவோம், சரி இன்னொரு இடத்துக்கு கூட போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறார். இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நபர் இந்த ரிசல்ட்டை வாங்கி பார்த்துட்டு, ஐயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து கிராக்கு, எலும்பு உடஞ்சதெல்லாம் இல்லை, எலும்பு விலகி இருக்குது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு கட்டு போட்டு இந்த கட்டை போட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அது வந்து தன்னை போல் அது கூடிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டதாக அவர் வந்து என்னிடத்தில் சொன்னார். இப்போது நன்றாய் கவனிங்க, நம்ம பிள்ளைகள் கூட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட கேட்பேன், என்னப்பா உங்களுடைய இதிலெல்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி தான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டு. உடம்புல வியாதி இருக்கோ இல்லையோ செக் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நிறைய வந்து மிஷின்ஸ் வாங்கி வச்சுருக்குறாங்க. அந்த மிஷின்ஸ்க்கெல்லாம் அவங்க டியூ கட்ட வேண்டியது இருக்குது, பணம் கட்ட வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து மனிதர்கள் சொல்லுகிறத நம்புறதுனால நிறைய பேருடைய பணங்கள் வந்து நிறைய பேருக்கு விரயமாகிறது. நிறைய பேருக்கு அந்த பணங்கள் வந்து ஒன்றுமில்லாமல் போகிறது. கவனமாக இருங்க. யாராவது ஒருத்தர் ஒன்று சொன்ன உடனே நம்பிடாதீங்க. அப்படி ஒருவேளை அந்த பிரதர் நம்பி இருந்தாருன்னு வைங்களேன், எத்தனை ஆயிரங்களை கொண்டு போய் போட முடியும், எத்தனை ஆயிரங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியம் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அது தேவை என்று சொல்கிறேன். இங்கே நம்ம திருச்சபையில் இருக்கிற ஒரு ஐயா வந்து தன்னுடைய மகனுடைய வயிற்றில் ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லுக்காக அவனுக்கு துடின அந்த கல் இருக்கிற வலியும் பிரசவ வலியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெயின். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோன்னா ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க, அந்த கல் இவ்வளோ பெரிய இருக்குது, அந்த கல் இருக்கக்கூடாத ஒரு இடத்துல இருக்குது, அது வந்து சிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 2-3 நாள் இருந்துச்சுன்னா அந்த சிக்கின இடத்துல வந்து அது வந்து சீல் வச்சிச்சுன்னா உங்கள் பிள்ளைய வந்து உயிரோட எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில. தேவாலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன், நானும் ஜெபம் பண்ணேன். ஐயா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கர்த்தர் கொடுப்பார், அவரால் முடியும் அப்படின்னு. அடுத்த நாள் 2-3 நாள் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து திரும்பி அந்த வலியை ஆரம்பிச்சு திரும்பி டாக்டர் எடுத்து போய் பார்த்தா இம்மிடியேட்டாக 1 டேக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இவர் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்தார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த நாள் வலிய ஆரம்பிக்கும் போது நேராக திருச்சபைக்கு ஓடி வந்தார். இங்கே பலிபீடத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு எப்படி நீங்கள் அற்புதம் செய்வீங்கன்னு தெரில, ஆனால் நான் உங்கள் வார்த்தையை நம்புகிறேன், உன் தழும்புகளால் சுகம். நான் மனுஷனை நம்பலை, உங்களுக்கு லேசான காரியம், அது எந்த இடத்துல சிக்கி இருந்தாலும் நீங்கள் நினச்சிங்கன்னா அது வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிட்டு நானும் இருக்கும்போது என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் இந்த மாதிரி ரொம்ப வலியில் துடிக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னமோ பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபம் பண்ணி இல்லை தைரியமாக போங்க ஆண்டவர் கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்தார். வீட்டுக்கு போனால் அந்த தம்பிக்கு அந்த வயிற்றில் இருந்த கல்
யூரின் வழியாக வெளியே வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா அந்த பேப்பரில் கொண்டு வந்து காமிச்சார். இன்றைக்கும் ஒரு பேப்பரில் வச்சுருக்கிறாரு. ஒரு 6-7 துண்டாக அந்த கல் உடஞ்சி அது வந்துருச்சு. மருத்துவமனையில் சொன்னது அந்த கல் ஒரே கல்லாக இருக்குது, அது கிழிச்சிட்டு இருக்குது, அது இன்ஃபெக்ஷன் ஆகும், அதனால உயிருக்கே ஆபத்து. அந்த கல் எப்படி உடஞ்சிருச்சு, யார் உடைச்சா? அவர் ஆச்சரியமாக கொண்டு வந்து காமிச்சார். பாருங்க பாஸ்டர், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். இன்றைக்கு இந்த காலை ஆராதனை வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் ஏமாறுகிறீர்கள் என்று சொன்னால், யாரோ ஒரு மனுஷன் ஏதாவது ஒன்று சொல்லிட்ட உடனே 100% அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பலாமா? அந்த மனிதன் யாருன்னு சிலருக்கு அந்த மனுஷன் யாருன்னே தெரியாது. அந்த மனுஷன் புதிதான பழக்கம் உள்ள ஒரு மனுஷன். நான் சொல்கிறேன், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்களேன். அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடும்போது பொதுவாக இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு 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 ஒயிட் ஷர்ட், இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட் இருக்குன்னு வைங்களேன். இந்த ஒயிட் ஷர்ட்டில் ஒரு கரை பட்டுச்சு வைங்களேன், உடனே ஒரு 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 பவுடர், அந்த பவுடரில் இவ்வளோ அழுக்கான ஒரு சட்டையை அப்படியே கொண்டு போட்டுருவாங்க. போட்ட அடுத்த நிமிஷத்தில் அந்த சட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு ஆயிடும். இதை விட பளிச்சுன்னு ஆயிரும் பாரு, ஏற்கனவே இருந்ததை விட பளிச்சுன்னு ஆயிரும். நான் சொல்கிறேன், அதே பவுடரை உங்கள் வீட்டில் கொண்டு போய் ஒரு பக்கெட்டில் கொட்டிட்டு தண்ணியை ஊற்றி அந்த மாதிரி கரையாக இருக்கிற ஒரு சட்டையை தூக்கி அதில் போட்டு அப்படியே ஒரு முக்கு எந்திரிச்ச உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி சட்டை பிரைட் ஆயிருக்கா? இல்லை சொல்கிறேன், பிரைட் ஆயிருக்கா? ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படிப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பிட்டு தாங்க இருக்காங்க. நிறைய பேர் நம்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம அது பொருட்கள் வேண்டாம் வாங்க வேணான்னு சொல்லலை, ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பொருட்களை வாங்க முடியாது, பொருட்களை வாங்க முடியாது. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டியது ஒன்று, நீங்கள் எப்போ ஏமாறுறத நீங்கள் நிப்பாட்டுவீங்க. நீங்கள் இனி ஏமாறாமல் இருக்கணும்னா நீங்கள் மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. அதுக்காக மனைவியையும் பிள்ளைகளையும் கணவனையும் நம்ப வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த நம்பிக்கை வேற, அந்த நம்பிக்கை வேற. யாராவது ஒரு பர்சன் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நடத்துறதற்கு தீர்மானிக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாடலுடைய அடிகளை நம்ம சேர்ந்து பாடலாம். ஆண்டவரே, உங்களை நான் நம்புவேன், ஆண்டவரே, நான் உங்களை நம்புவேன், ஆண்டவரே. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் நீங்க என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க. இனி நான் மனுஷனை நம்ப போறதில்லை. மனுஷனை நம்பி நம்பி தான் நான் நிறைய ஏமாந்துட்டேன்ப்பா. நான் ஏமாந்ததற்கு காரணம் மனுஷனை தான். ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் எனக்கு ஒரு கிருபை வேணும். இனி மனுஷனை நான் நம்ப கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்களை நான் கெஞ்சுறது மாதிரி நான் பேசுறேன். ப்ளீஸ், தயவு செய்து, இத்தனை அடிபட்டதுக்கு அப்புறம் இன்னுமா மனுஷனை நம்புறீங்க? இத்தனை நொறுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னுமா மனுஷனை நம்புறீங்க? அந்த மனுஷன் எத்தனை வருஷமா உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு, எத்தனை மாசமா ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இதோ அதான் வந்துச்சு, இதான் வந்துச்சு, இந்த நாளைக்கு வந்துடும், நாளானைக்கு வந்துடும், பேங்க்ல அத்தனை வந்துடும், எப்படியாவது எத்தனை வந்திருக்கு, இன்னும் நம்பலாமா? ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நம்ப மாட்டாண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியாய் கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பி, எல்லாரும் சேர்ந்து நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்பர் 1, ஒரு தேவனுடைய பிள்ளை யாரிடத்திலும் இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் மனுஷனை நம்புறதை என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்றைக்கு மனுஷன் உங்களுக்கு கொடுக்குற ஏமாற்றத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும், நீங்கள் விடுதலை ஆக முடியும். ஸ்டாப். மனுஷனை நம்புறதை நம்ம நிறுத்திடுவோம். இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சில காலங்களுக்கு முன்பாக ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய வசதி உள்ள ஒரு பெரிய இடத்து ஒரு தகப்பனும் ஒரு தாயாரும் என்னை சந்தித்தார்கள். அப்போ அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். அவர்கள் என்னிடத்தில் கொஞ்சம் கவுன்சிலிங் கேட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன், அவங்க விசாரித்தேன். அப்போ அவங்க 2 பேரும் சொன்ன ஒரு வார்த்தை என்னை உடைச்சிருச்சு. நாங்கள் 2 பேரும் தலைமறைவாக இருக்கோம் அப்படின்னாங்க. நீங்களா? ஒருத்தன் அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் தலைமறைவாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னாங்க, நான் ஒரு பெரிய கம்பெனியினுடைய மேனேஜர். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு ஸ்கூலுடைய ஹெச்எம். ஒரு ஸ்கூல் ஹெச்எம், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர். நீங்கள் ஏன் இப்படி மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு எங்களுடைய கடன் மட்டும் 1 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னாங்க. 1 crore, 1 கோடி ரூபாய் கடன். எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. 1 கோடி ரூபாய் கடன் எதற்காக நீங்கள் வாங்கினீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க, பாஸ்டர், என் கூட வேலை செய்கிற ஒரு லேடி, அவங்க அவருடைய கணவனார் பேங்கில் இந்த நகையெல்லாம் எடுத்து, அப்படின்னா இந்த ஏலத்துக்கு வர்ற நகையெல்லாம் எடுக்கிற ஒரு நபர் அப்படின்னு எங்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. திடீர்னு ஒரு நாள் எங்கிட்ட சொன்னாங்க, ஒரு 10 பவுன் நகை ஒன்று வருது, ரொம்ப குறைஞ்ச விலையில் ஏலத்துக்கு வருது, நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் ஃபஸ்ட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த நகையை நம்ம திருப்பி எடுத்துடலாம், அந்த நகை நமக்கு கிடச்சிரும், அதை விற்றுட்டோன்னா பல லட்சங்கள் நமக்கு மதிப்பு போகும் அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா அந்த டேட்டுக்கு ஐயோ இல்லை திருப்பி திடீர்னு ஏலம் நமக்கு கிடைக்கல, இன்னும் ஒரு 2 லட்சம் கட்ட சொல்கிறாங்க, சேர்த்து இன்னும் ஒரு 10 பவுன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இன்னும் ஒரு 20 பவுன் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இப்படியே சொல்லி 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 கிட்டத்தட்ட எல்லாரிடத்திலும் இவர்கள் சம்பாதித்த பணம் எல்லாம் கொடுத்து, அதற்கு பிறகு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு அவங்கள நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் இவங்க போய் கேட்பாங்களாமா, இனி இப்போ போதும், இதுக்கு மேலே நம்ம பணம் கொடுக்க வேண்டாம், இருக்கிற பணத்துக்கு கொடுங்க அப்படின்னா, இல்லை நம்ம இருக்கிற பணத்துக்கு வாங்க முடியாது, அது ஒரு செட்டப்பாக தான் வாங்க முடியும், இவ்வளோன்னா அவ்வளோ எடுத்தால் தான் நம்ம வாங்க முடியும். இப்படியே சொல்லி 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 வாங்கி அந்த லேடி வீடு கட்டிட்டாங்க, அந்த லேடி கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, பெரிய கோடீஸ்வரியார் ஆயிட்டாங்க. ஆனால் இவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் திரும்பி அவங்களத்துல போய் கேட்டால், இதுக்கு மேலே நீங்கள் என்ன மிரட்டினீங்கன்னா நான் கேஸ் ஃபைல் பண்ணிடுவேன்னு சொல்லி இவங்கள மிரட்டி அவர்கள் திரும்பி ஊரில் கூட இருக்க முடியாமல் அவங்க ரொம்ப 2 பேரும் கஷ்டப்பட்டுருக்கும்போது அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு அவங்களுக்காக பாரப்பட்டேன் நான். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியில் இருக்கிற அநேகருக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராவது ஒருவர் அப்படி உங்களிடத்திலே சொல்லுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் முதலாவதாக நம்பி விடாதிருங்கள், நம்பிடாதீங்க. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியம், இதை சொல்லி நான் இன்னைக்கு ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுறேன். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளை இனி நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 25ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான்.
5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமானன் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன், ஓகே அப்படியே வாங்க, 22வது வசனம், 2 தாலந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்தை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா 3 பேருக்கு அவனுடைய எஜமானன் வந்து தன்னுடைய தாலந்துகளை பிரித்து கொடுக்கிறார். அப்போ ஒருத்தன் 5 தாலந்தை கொண்டு இன்னொரு 5 சம்பாதிப்பார், 2 தாலந்தை கொண்டு இன்னொருத்தர் அதே மாதிரி 2 சம்பாதிப்பார். ஆனால் இந்த 1 தாலந்தை வாங்கினவன் மட்டும் ஏமாந்துட்டான். 5 தாலந்தை வாங்கினவன் சம்பாதிக்க முடியும் என்றால் 1 தாலந்தை வாங்கினவனும் சம்பாதிக்க முடியும். ஆனால் இவன் ஏமாந்துட்டான். இவன் ஏன் ஏமாந்தான்னு இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை குறித்து வேதம் சொல்லு, ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். நீங்க கடினமுள்ள எஜமானன் என்று சொல்லி நான் பயந்துட்டேன். நீங்க இவ்வளோ அன்புள்ள எஜமானன் என்று எனக்கு தெரியாது, நீங்க கடினமாக என்ன நடத்திடுவீங்களோன்னு நினைச்சு நான் பயந்து போய் அந்த தாளந்தை புதைச்சி வச்சதுனால இன்னைக்கு நான் உங்களிடத்துல வெறுங்கையாய் இருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை இனி யாரிடத்திலும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 2வது காரியம் என்ன அப்படின்னா, ஒன்று நினச்சிக்குங்க, நீங்க யாருக்குமே நீங்க பயப்படக்கூடாது. மனிதனுக்கு பயப்படக்கூடாது. வேதம் சொல்கிறது, மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். இன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி ஏமாந்து போறாங்கன்னா அவர்களை பயப்படுத்துறாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து நம்மளை பயப்படுத்தி தான் ஏமாத்துறாங்க. பயப்படுத்த யாராவது ஒருத்தர் பாருங்களேன், ஆண்டவர் அறியாதவங்க நிறைய பேர் கையை கொண்டு போய் கொடுத்து கையை பார்க்க சொல்லுவாங்க. அவன் உடனே ஏதாவது ஒன்று சொல்லுவான். நிறைய பேர் ஜாதகத்தை கொண்டு பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசியக்காரரை தேடி போவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொன்னதை குறித்து ஒரே பயம். ஏதாவது ஒரு காரியத்தை பயப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அவர்கள் வைக்கிறதா சட்டம். அவங்க இவங்களிடத்துலேருந்து ஏமாற்றி இப்படி பல பணங்களை பிடுங்கினவர்கள் இருக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன், அவனுக்கு விரோதமாக நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு, நீ இப்படி போட்டால் இப்படி இந்த மாதிரி ஆயிரும், ஐயோ நான் தான் அதை கரெக்டாக பண்ண முடியும், என்னென்னமோ சொல்லி அவர்கள் அப்படியே பீதியை கிளப்பி விட்ட உடனே தங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை முடிச்சா போதும் அப்படின்னாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்க, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் உங்க தலையிலிருந்து ஒரு மயிராயிலும் கீழே விழுவதில்லை. ஆண்டவர் அனுமதிக்காம ஒன்றும் நடக்காது. இது ஏன் நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுது? பயப்பட்ட உடனே சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும், அவ்வளோதான், அது வந்து நீங்கள் அதில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 1 லட்சம் கொடுத்து சரி பண்ண முடியாமல், 2 லட்சம் கொடுத்து சரி பண்ண முடியாமல் பயப்படுத்தியே பணத்தை வாங்கி கொடுத்து இல்லை பணத்தை கொடுத்து ஏமாந்த எத்தனையோ பேரை நான் இன்னைக்கு சாட்சி சொல்ல முடியும். எத்தனையோ பேர் சொல்ல முடியும். பயப்பட்டதுனால, வெறும் பயம் மட்டும்தான் அவங்க பல லட்சங்களை, குடும்பத்தையே நிறைய பேர் ஏமாந்தாங்க.
பயப்படுத்துறதுனால. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் வெறும் பயப்படுத்துகிறது தான் இருக்கிறது. கவனிங்க, நான் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு செய்தி ஒன்று தயாரித்தேன். ஆனால் அந்த செய்தியை நான் பேசலை. என்ன செய்தி, அந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மருத்துவமனை இங்கே, நோயாளிகள் எங்கே அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நான் ஒரு செய்தியை ப்ரிப்ரேஷன் பண்ணேன். மருத்துவமனை இங்கே, நோயாளிகள் எங்கே அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டிசம்பர் மாதத்தில் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நான் போகும்போது, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கூட்டம் நிரம்பி வழியுது. நிறைய பேர் வெளியிலெல்லாம் பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க, பெட்டு இல்லைன்றாங்க. அதே போல் டிசம்பர் மாதம் கோயம்புத்தூரில் இருக்கிற பல ஹாஸ்பிட்டலில் இடமே இல்லை. நிறைய இடத்துல வந்து ஒரே நோயாளிகள், காய்ச்சல், தலைவலி, என்ன நிறைய நோயாளிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் பீரியடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து வெறும் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நிறைய பெட்டு காலியாக இருந்துச்சு, யாருமே இல்லை. நான் சொல்கிறேன், இந்த 3 மாதம் யாருக்குமே நோய் வரலையா? நோய் இல்லையா? என்னாச்சு? கொரோனாவில் நோய் எல்லாம் எடுத்துட்டு போயிச்சா? நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு சாதாரணமான காய்ச்சல் அப்படின்னு போயிட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 2 நாள் டேப்லெட் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அதற்கு பிறகு அந்த 2 நாளில் சரியாகலைன்னா அடுத்து திரும்ப ஒரு டெஸ்ட்டு. அப்படியே அந்த காய்ச்சல் வந்து 7 நாளில் சரியாக போகிற காய்ச்சலாக இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் பயந்து போய் பயப்படுத்தி, அப்படியா இருக்குமோ, இப்படியா இருக்குமோ, இதாக இருக்குமோ, அதாக இருக்குமோ. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே நன்றாய் கவனிங்கள். இதில் இந்த லாக்டவுனில் ஒரு நன்மை இருக்குது, பெரிய நன்மை. நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு தலைவலி வந்துச்சு, நீங்களே சரி பண்ணிக்கிட்டீங்க. ஏதாவது காஃபி கிஃபி போட்டு குடிச்சு ரெடி பண்ணிட்டீங்க. நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துச்சு, ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிட்டீங்க. அது அப்படியே நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகாமல் அவங்களே ரெடி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒன்று உங்களால் அப்போ ரெடி பண்ண முடியும். இந்த 2 மாதங்களும் உங்களுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர், இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்த கர்த்தர். நிறைய பேருக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி நிறைய இடத்துல பயப்படுத்தி இருக்காங்க. நீங்கள் அடுத்த வாரத்துக்குள்ளே இதை செய்யலைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து, உங்களுக்கு இப்படி நடக்கும். ஆனால் திடீர்னு இந்த லாக்டவுன் வந்துச்சு, ஆனால் 3 மாதம் நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் ஆண்டவர் உயிரோடு தான் வச்சிருக்கிறாரு. அப்போது இதுவரையிலும் உயிரோடு வைத்த கர்த்தர் இனி உயிரோடு வைக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் வைக்க முடியும். நான் ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொல்லலை, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறேன். பாதி வியாதி நமக்கு எதனால தான் வருது அப்படின்னா பயத்தினால தாங்க வருது. பயத்தில் இப்போ கூட நான் நம்புகிறேன், இந்த கொரோனாவுக்காக நம்ம எல்லாருமே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இல்லை பாசிட்டிவாகவே வந்துருச்சு அப்படின்ற சூழ்நிலையில் இருந்தால் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் தைரியம் மட்டும் கொள்ளுங்க. தைரியம்தான் மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி. உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி என்னன்னா தைரியம் தாங்க எதிர்ப்பு சக்தி. ஒரு மனுஷன் தைரியமாக மட்டும் இருப்பானே ஆனால் அவனை இந்த வியாதி ஒன்றும் செய்யாது. இதற்கு பல உதாரணங்களை நம்முடைய திருச்சபையில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே கடந்து போகிறேன். ஒரு தகப்பனார் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஃபோனில் என்ன பேசுகிறார் அப்படின்னா, ஆமாப்பா இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஆப்ரேஷனு, டாக்டர் வந்து தொடக்கி கீழே அந்த காலை கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உன்னை கூப்பிட்றேன் அப்படின்றாரு. ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது அவர் அப்படி பேசிட்டு போகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. காலை எடுக்க போகிறாங்க, என்னமோ பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து அப்படி திரும்பி தொடர்ந்து பேசுகிறாரு. கால் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அதென்ன பிரச்சனை இல்லை, ஒரு வீல் சேர் வாங்கிட வேண்டியதான், நம்ம எல்லாம் அதை செஞ்சுருக்க வேண்டியதான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு குச்சி வச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக பேசிட்டு போகிறாரு. எவ்வளோ பெரிய தைரியம்! அதை நான் அடிக்கடி திருச்சபை ஜனங்களுக்கு சொல்லுவேன். கோயம்புத்தூரில் ஒரு ட்ரெயின் போகும்போது அவசரமாக இன்டர்வியூக்கு போகிற ஒரு மனுஷன் ட்ரெயினில் தூங்கிட்டார். ட்ரெயின் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரெயினில் இருந்தால் அவர் குதிக்கணும், பேகை தூக்கி போட்டுட்டு இவர் குதிச்சிட்டாரு.
குதிச்சவருக்கு கால் வந்து கீழே மாட்டிக்கிச்சு. அந்த கால் வந்து 2 காலுமே அவருக்கு போயிடுச்சு, அந்த ட்ரெயின் ஏறி போயிடுச்சு. ஆனால் இது நடந்த சம்பவம், அந்த மனுஷன் தன்னுடைய கையினால், அவருக்கு இருக்கிற அந்த அந்த கான்சியஸில் தன்னுடைய கையினால் ஜிப்பை திறந்து உள்ள பேகுக்குள்ளேருந்து ஒரு துணியை எடுத்து அந்த சதையெல்லாம் ஒன்றா சேர்த்து தன்னுடைய துணியில் கட்டிட்டு கை செய்ய காமிச்சு கூப்பிட்டாராம். ஆட்டோக்காரங்க கூப்பிட்டோன்னா அவங்க பார்த்து வந்து எடுத்து ஆட்டோவில் வச்சோன்னா மயக்கமாயிட்டார். ஆனால் அவர் உயிரோட சரியாகி இன்னைக்கு நல்லா இருக்கார். கால் 2ம் இல்லை, அவ்வளோ தைரியசாலிகளெல்லாம் இருக்கத்தான் செய்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், ஒரு உலகத்தானுக்கு தைரியம் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தைரியம் வேண்டாமா? அதான் நெப்போலியனை குறித்து அடிக்கடி சொல்லுவேன். நெப்போலியன் வந்து தன்னுடைய பக்கத்தில் இருக்கிறவன் குண்டடிப்பட்டு செத்து கீழே விழும்போது கூட அவன் கையில் இருக்கிற குடிக்கிற தண்ணி, டம்ளரில் தண்ணி குடிச்சிட்டு இருப்பானாமா, அந்த டம்ளர் கூட அசையாதாம். அவ்வளோ தைரியமா. நீதிமான்களோ சிங்கத்தை போல. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இனி இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்களை பயப்படுத்திட்டு இருக்கலாம். உனக்கு அப்படி ஆயிரப்போகுது, இப்படி ஆயிரப்போகுது, அந்த நஷ்டம் ஆயிரப்போகுது, இந்த நஷ்டம் ஆயிரப்போகுது, உடனே பண்ணு, உடனே செய், உடனே கடனை வாங்கி அந்த பணத்தை கட்டிடு, உடனே இந்த காரியத்தை செஞ்சிரு, இல்லைன்னா நீ அப்படி நஷ்டம் ஆயிடுவ. யாரோ ஒருத்தர் பயப்படுத்துறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, பயத்தினால எந்த முடிவை எடுக்காதீங்க. பயத்தில் எதையுமே செய்யாதீங்க. பயத்தோட நீங்க செய்யறது எதுவுமே அது சரியா வராது, அது கரெக்டாகவும் இருக்காது. நீங்க அமைதியா இருங்க, அமர்ந்துருங்க. அப்படி நடக்கிறது நடக்கட்டும், அப்படி எதுவும் நடக்க போவதில்லை. உங்களை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது அது உங்களை சேதப்படுத்தாது. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட்டு எதையுமே நீங்க செய்யாதீங்க. அது நடக்கட்டும், அது நடக்கட்டும். கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு 2 காரியங்களை உங்களோடு கூட ஆவியானவர் பேசினார். ஒரு தேவனுடைய பிள்ளை இனி யாரிடத்திலையும் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, நம்பர் 1, முதலாவதாக மனுஷனை நம்புறதை நிறுத்திடுங்க. நீ ரொம்ப எதையும் யோசிச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக பயப்படுத்தி தான் நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. இப்போ எங்கே போனாலும் அப்படி தான். நான் சொல்கிறேன், இது பாஸ்ட் நிறைய ஊழியம் செய்கிறவர்கள் கூட பயப்படுத்துகிறாங்க. உனக்குள்ள பிசாசு இருக்கும், உனக்குள்ள செய்வன கட்டு இருக்குது, உனக்குள்ள அப்படி இருக்கு. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதுவுமே, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க இதில் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஐயோ பாஸ்டர் ஏதாவது செஞ்சுட்டாங்களோ? ஆமாம், அவரும் உடனே கண்ணை மூடிட்டு எனக்கு ரொம்ப இருட்டாக தெரியுது, அங்கே அதற்கு போல தெரியுது, இதுக்கு போல், உடனே பயந்துட்டு போய் என்ன பாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. நான் மனசு விட்டு சொல்கிறேன், குற்றப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் என்கிற ஒரு போர்வையில் ஒருத்தர் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு வீட்டில் ப்ரேயர் பண்ண போகும்போது இவரே போய் ஒரு தாயத்தை கையில் மடித்து ஜெபம் பண்ண போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஓட்டுக்கு இடையில சொருகி வச்சிருக்கிறாரு. சொருகி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு வந்துட்டார். இவர் பாட்டுக்கு வந்துட்டு ஒரு 4 நாள் தாண்டதுக்கு அப்புறம் திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் திரும்ப நான் வந்து ப்ரேயர் பண்ண வேண்டியது இருக்குது, ஏதோ கட்டிருக்கும் போல் தெரியுது, நான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவரே திரும்ப போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணுற மாதிரி ஜெபம் பண்ணி, இதா பாருங்கள் இந்த இடத்த திறந்து பாருங்கன்னு சொன்னால் அந்த இடத்த திறந்து பார்த்தா ஒரு தகடு கீழே விழுது. அப்போ அந்த தகடை எடுத்து பாருங்கள் யாரோ வச்சுருக்காங்க அப்படின்னு. உடனே அவங்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டிங்களே, எப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க? போய் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கொஞ்சம் இது மட்டும் செய்து கொடுங்க, அது மட்டும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி, அவ்வளோதான். நிறைய அப்படி ஏமாந்தவங்க இருக்காங்க, பணத்தை கொடுத்தவங்க இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நாம் விரிவாய் சொல்ல முடியாது. வெறும் உலகத்தில் மட்டும் இல்லை, கிறிஸ்டியானிட்டியில் கூட நடக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட நடக்குது. ஆண்டவரே இதை வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு. உங்களை பயப்படுத்தி ஏமாத்துறதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வழி விடாதிருங்கள், வழி விடாதிருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் எதுவும் என்னை அணுகாது என்று சொல்லுங்கள். அணுகாது. பயப்படவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. நீங்கள் பயப்பட்டால் தான் அது நடக்கும், பயப்படாட்டா எதுவும் நடக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ இரண்டாவது, நம்பர் 2, இரண்டாவது, நீங்கள் இனி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால், யார் என்ன சொன்னாலும் நான் இனி பயப்பட்டு எதையுமே நான் செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? முழங்கால் படியிடலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் கெஞ்சலாமா? இந்த ஆராதனையில் நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளே மனுஷனாலே ஏமாந்து போய், மனுஷனாலே ஏமாற்றப்பட்டு, பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் பாஸ்டர், நான் நம்பிதான் நான் ஏமாந்தேன், நான் நம்பலாம் நான் ஏமாத்திருக்க மாட்டேன் பாஸ்டர், என்னை பயப்படுத்தி ஏமாத்திட்டாங்க, பயப்படுத்திட்டாங்க, நான் ரொம்ப பயப்பட்டு இப்போ கூட நான் பயந்துட்டு தான் இருக்கேன், அது நடக்குமோ இது நடக்குமோ, அவங்க சொல்லிடுவாங்களோ அப்படி நடக்குமோ, அதனால தான் நிறைய பணத்தை நான் இழந்துட்டேன். இல்லை, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, தைரியம் கொடுக்கிறதுக்கு நீர் இருக்கிறீரப்பா, தைரியம் கொடுக்கிறதுக்கு நீர் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. உங்க வழியை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதற வேண்டிய அவசியமே இல்லை. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி. இனி உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன், இனி உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன், உங்களை மட்டும்தான் நான் நம்புவேன். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு, கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார், இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். ஒரே நிமிஷம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனிங்க. வேதத்தில் நெகேமியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் இவங்க எல்லாருமே நெகேமியாவுக்கு விரோதமா எழும்பி அவங்க எதனால அவனை ஏமாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவனை பயப்படுத்தினாங்க, அவனை ரொம்ப பயப்படுத்தினாங்க. கூட இருக்கிறவே சொல்றான், அவ்வளவுதான்
நம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே நம்மை கொன்று போட வருவார்கள். மிரட்டல். ஆனா நெகேமியா சொல்றான், என்னை போல ஒத்த ஒரு மனிதன் ஓடி போவானோ, என்னை போல ஒரு மனிதன் ஜீவன் தப்புறதற்கு ஓடி போவான், நான் போக மாட்டேயா, நான் இங்கேதான் இருப்பேன். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ செய்து முடிப்பேன். அது வரைக்கும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பயப்படுத்துகிற பயப்படுத்தலுக்கு நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து முடிக்கும் வரை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அதை தடுப்பவன் யார்? தடுப்பவன் யார்? இனி ஏமாறக்கூடாது. இனி யார் பயப்படுத்தினாலும் எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு கர்த்தர் என் கூட இருக்காருப்பா, ஆண்டவர் என் கூட இருக்கு. ஆண்டவரை விட தைரியசாலி வேற யார் இருக்கா? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறது அது போதாதா? ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது எந்த தீங்கு வந்து உங்களை அணுகும், எந்த பிரச்சனை வந்து உங்களை அணுகும், எதுனாலும் நடக்கட்டும், எதுனாலும் அமைதியா இருங்க, ஒன்றும் நடக்காது. கர்த்தர் கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட சேர்ந்து சொல்லலாமா? காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். கரங்களை தட்டி காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வாளியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. உன் வாளியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் காரியங்கள் செயலாற்று. சேர்ந்து காத்திரு. காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரை நம்பீரு, காரியங்கள் வாய்க்க செய்வார். உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். இயேசு உன் சார்பில் செயலாற்றுவார். தகப்பனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. தொடக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ சமாதானம் இறங்கி வருவதாக ராஜா. இனி அவர்கள் யாரிடத்திலும் ஏமாறாதபடி ஆண்டவருடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது அவருடைய மனதில் எந்த பயங்கள் இருந்தாலும் அந்த பயங்கள் இப்பொழுது எடுக்கப்பட்டு போவதாக ராஜா. இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட தேவ பிள்ளைங்க ஊழியனை நினைச்சு இருக்கிற அந்த கொஞ்சத்துல ஊழியத்துல ஷேர் பண்றது உங்களுக்கு தெரியும்பா, தெரியும்பா. அதற்கு ஒரு 1000 மடங்கு பலனை உங்க பிள்ளைகள் எல்லாருக்குமே கொடுத்துருங்கப்பா. தேவைகள் 1000, ஆனா நாங்க உங்களை பார்க்கிறோம், நீங்க வெகு சீக்கிரத்தில் அதை சந்திச்சிருங்க. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். நான் தகப்பனார் மேல தாயார் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன். வீட்டினுடைய நிலை கால்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். எந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனைகள் வராதபடி, இந்த வியாதிகள் வராதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக ராஜா. நன்றி ஆண்டவர். அவங்க குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்க மகிமை தாங்கி நடத்தட்டும். இந்த ஊழியத்திற்காய் உதவி செய்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. ராத்திரி பகலா உழைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இதற்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு தாரும் ஆண்டவர்.
நீ நடத்துங்க. 1ஆம் தேதி நடக்கிற வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதி, கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதி ஆராதனை சரியாக 1ஆம் தேதி காலையிலே நமக்கு 8 மணிக்கு கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் உங்களுக்கு போடுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.